உன்னை காமிச்சிட்டேன், எனக்கு காமிக்கன்னு தோணுச்சு அப்படின்னாரு. அது இவர்கிட்ட சுட்டுறாங்க. எனக்கு மனசு ஆகலை. ஏன்னா அந்த படத்தை பொறுத்தவரையில் அது ஒன்று தானே ஹைலைட், அதாவது அது ஒன்று தான் விஷயமே. வடிவேலுக்கு அந்த மீசை, அந்த பூ, அது ஒன்று தான் அந்த படத்தோட. அதுக்கப்புறம் அவருடைய மாடலேஷன் எல்லாம் இருக்குன்னு வச்சாங்க. ஆனால் அந்த மெயினான விஷயத்தை அங்கிட்ட வந்து சுட்டாரு. நம்ம நான் வெளுத்துட்டேன், நினைக்கிறேன் சுட்டது அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திரும்ப பேசும்போது. ஏன்னா அண்ணன் வந்து நான் அவருக்கு சொல்லியிருக்காங்க, 5 பேர் படமும் என்கிட்ட தான் வந்துச்சு. அதாவது அது கூட இந்த 5 பேர் படத்தில் போனது சொன்னாங்கல்ல திரும்ப அண்ணன். இந்த 5 பேர் போய் பார்த்த படம் 5 பேர் பார்த்த படம் அண்ணனுக்கு தான் வந்துச்சு. அண்ணன் தான் 5 பேருக்கும் பார்த்த விஷயத்த எல்லாரும் கொடுத்ததா சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏதோ நல்ல நேரம், நீங்கள் வந்து நாமகரி சாப்பிடலன்னு சொல்லாமல் 5 பேர் போனாங்க, அவங்க நினச்சா ஆமகரி சாப்பிட்டுக்கலாம்ல, அதெல்லாம் சொல்லாமல் நடந்ததை அந்த நிகழ்வு மாறாமல் அண்ணன் நக்கீரன் கோபாலர்கள் இப்பொழுது பேசுவார். ரொம்ப நேரம் கழிச்சு ஞாபகம் இருக்கு நம்ம யாருன்னு. வையம் முன்னெடுக்கும் மருதோவியம். அவர் தலையிடாத ஒரு அழைப்பு. நேற்று அவரே ரசித்து பார்த்துட்டு இருந்தார். நேற்று அண்ணனை பார்த்தேன் திரைப்பட கல்லூரியில். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆலோசனை சொல்லும்போது சொன்னாங்க, அவர் நம்ம பாதுகாக்கணும். இப்போ அவர் பாதுகாப்புல திரைப்பட கல்லூரியே போயிடுச்சு. நிறைய நம்ம போய் உட்காரலாம். அதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் சண்முகம் வந்தார். என்னென்ன செய்யணுங்கிறத லிஸ்ட்டு போட்டு பண்ணிக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் பழசுபட்டே ஆயிடுச்சு, இதெல்லாம் தூக்கிடு, எனக்கு இதெல்லாம் மாற்றணும். அவரும் சரிட்டார். ஆக திரைப்பட கல்லூரிக்கே ஒரு இன்னொரு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு நேரம் வருங்க. அதுக்கு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காரணும் ஒரு நேரம் இருக்குங்க. ஏன்னா இங்கே வர்றதுக்கு முன்னாடி முதல்ல அவர் அங்கே உட்கார்றது அழகு பார்க்குறதுக்காக நேற்று போனேன். அதே ஸ்டைல், அதே பட்டனை திறந்து விட்டு இன்னைக்கு கருப்பு இதில் வந்திருக்காங்க பேண்ட்ல. எப்பயுமே ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸு அக்கா தக்காம 2 தான் வச்சிருக்காரு. அதாவது லைட்டு அது ரொம்ப கவனமாக பார்த்து. அதாவது நாம ஜெயிக்கிறத கூட இருந்து பார்க்குற அழகு இருக்குல்ல, அதை பார்த்து தட்டி கொடுத்து வா அப்போ வா நீ வா சொல்றதுக்கு ஆளுகள் வேணும்ல. அதில் எங்கள் அண்ணன் நான் ஆரம்பிக்கும் போது முதலில் வெளியிடும்போது இருந்தாங்க கூட. இந்த இங்கனுக்குள்ள தான் ஒரு ப்ரெஸ் ஒன்று வச்சாரு, ப்ரெஸ். அது எதுக்கு வச்சாருங்கிறீங்க? நான் போடுற படத்துக்கு போனால் ஒரு பேரும் சரி அடிக்க மாட்டேங்க. நான் ஒரு கதை கொடுக்குறேன், 500 கதை கொடுக்குறாங்க. நான் ப்ரெஸ்ஸை போகிறேன், ப்ரெஸ்ஸில் மெனக்கெட்டு வருங்க. என் கூட துரையங்கன்னு ஒரு வேலை பார்த்தாங்க பொருளாதார. அவருடைய புத்தகம் சன்னதம் அவன் தான் அட்டை அடிச்சு கொடுத்தாரு. இரவு அடிக்கும்போது நாங்கள்லாம் ஒன்றா தான் உட்காந்து அந்த கலர் வர வரைக்கும் அந்த பிரிண்ட்ரு ஓடிட்டான். இவரு ஒரு கேவாக்கள் போடணும். அந்த கலர் இவங்க மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அந்த பாருங்க, அவர் ரொம்ப பிடிச்சத ஈபிஜி மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு தமிழுக்கு ஒரு உருவம் கொடுக்குறது. இப்போ எப்படி லாபம் சொல்கிறாங்கல்ல,
நீங்கள் அந்த உருவத்தில் நீங்கள் பண்டைய காலத்தில் நம்ம தமிழ் எப்படி இருந்தாங்கிறத கண்ணு முன்னாடி நிறுத்துகிற ஒரே ஓவிய கலைஞன் எங்கள் அண்ணன் தான். நீங்கள் பாருங்க, கம்பீரமும் வால் பிடிக்கிறதும் அந்த கேடயம் பிடிக்கிறதும் அவன் நிற்கிறதும் அப்படி அது ஒரு நம்ம முன்னாடியே ஒருத்தர் நிற்கிற மாதிரியே இப்படி ஒரு வீர தீரமான ஒரு இளைஞனை படைச்ச மிகப்பெரிய இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு இணையாக யாரும் படைக்கல. அது வந்து நான் எங்களுக்கு வந்து முன்னத்தியர் அவர். நானும் ஓவியன்னு சொல்லுவேன், இப்போ சொல்கிறது இல்லை. நான் ஒன்றா குப்பை கொட்டினாங்க, இதுவும் நம்ம கூட தான் குப்பை கொட்டுச்சு, குப்பை கொட்டினாங்க. நான் சொல்கிறது இல்லை, நான் லேஅவுட் கட்டிக்கிறது அப்படின்றது. ஏன்னா இவர் முன்னாடி நாமளும் ஓவியம்னா செருப்படிவாங்க, நீ ஓவியம்னா ஆகுமே. ஆனால் புராண இது முன்னாடி பண்டை தமிழ் சிவத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முரத்திலேயே புலி அடித்து வரட்டினாங்க. அண்ணன் அந்த முரத்திலே புலி அடித்த வீர தமிழிச்சியை அண்ணன் போட்டு ரசிக்கணும். அந்த அதெல்லாம் எங்கள் ஒரு நாள் கோல் ஃப்ரீயாக இருக்காங்க இருக்கேன். ஆஃபீஸுக்கு ஒரு நாள் வாங்க, சரி நான் வரேன், இந்த படத்தை பாருங்க, படத்தை பாருங்க. என்னண்ணே இது என்ன புலிகேசி மாதிரியே இருக்கு? என்ன நான் வந்தாங்க அந்த மீசை பூ அந்த இடத்துல புலிகேசியில் அந்த ஒரு இது இருக்கு. இதுதானே இதான்ப்பா, இதான் போல் நான் போடுறேன். எப்பன்னா படம் வலி வந்து அதான் அந்த அதாவது மனுஷனுக்கு சில பேர் வர்றதுக்கு முன்னாடி தடுத்துடணும்னு பார்ப்பான், அதனால் அது ஓட்டம். ஆனால் பதிவு பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு கிளைமாக பண்ணல. இது படத்தை பாருங்க என்ன அப்படியே இருக்குது. அதே மாதிரிக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் இருக்குல்ல, அந்த காஸ்டியூம் போட்டு ஒரு படம் அதே மீசை அதில் பூ சொல்லியிருக்கு. எப்படி எனக்கு தெரியும் உன்னை காமிச்சேன், எனக்கு காமிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னாரு. அது இவர்கிட்ட சுட்டுறாங்க, எனக்கு மனசு ஆகல. ஏன்னா அந்த படத்தை பொறுத்தவரையில் அது ஒன்று தானே ஹைலைட், அதாவது அது ஒன்று தான் விஷயமே. வடிவேலுக்கு அந்த மீசை அந்த பூ அது ஒன்று தான் அந்த படத்தில். அதுக்கப்புறம் அவருடைய மாடலேஷன் எல்லாம் இருக்குன்னு வச்சாங்க. ஆனால் அந்த மெயினான விஷயத்தை அங்கிருந்து சுட்டார். இந்த மாதிரி நான் வெளுத்துட்டேன், நினைக்கிறேன் சுட்டது என்ன நீ போட்ட அது நீங்கள் சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். சொல்லணும் இல்லைன்னா ஒரு கலைஞன் எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணி வச்சுருக்காரு. ஒரு ஈஸியாக சுட்டு போயிட்டான், அதை நம்ம சொல்லணும். அவர் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கும் அது பிரச்சனை, அது வேறு விஷயம் வச்சுருங்க. ஆனால் ஒரு 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 சாதாரணமாக ஒருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் தன்னு தான் அவங்க பண்ணும்போது அதை நம்ம சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இதுனா அதை இவர் பெருமைப்பட சொல்லவே இல்லை. இது வந்து நான் கிளைம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பார்வைக்கு விட்டாரு, சரி இவங்க சொன்னேன், இவன் ஒரு வேளை இவன் இது பண்ணுவான்னு தெரிஞ்சு சொன்னாரான்னு தெரியாது. ஆனால் நான் அதை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெருமா பேசும்போது. ஏன்னா அண்ணன் வந்து நான் ஒரு சொல்லியிருக்காங்க, அந்த 5 பேர் படமும் ஏன்டா தான் வந்துச்சு. அதாவது அது கூடமா இந்த 5 பேர் படத்தில் போனது சொன்னாங்கல்ல திருமண, இந்த 5 பேர் போய் பார்த்த படம் 5 பேர் பார்த்த படம் அண்ணனுக்கு தான் வந்துச்சு. அண்ணன் தான் 5 பேருக்கும் பார்த்த விஷயத்த எல்லாரும் கொடுத்ததா சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏதோ நல்ல நேரம், நீங்கள் வந்து நாமகரி சாப்பிடலன்னு சொல்லாமல்
5 பேர் போனாங்க. அவங்க நினச்சா ஆமகறி சாப்பிட்டுக்கலாம்ல, அதெல்லாம் சொல்லாங்க. நடந்ததை அந்த நிகழ்வு மாறாமல் திரும்ப உடைச்சது ஒரு நிறைவாக இருந்துச்சு. அதாவது ஒருத்தன் எவ்வளோ பெரியா சொல்லி தர்றாங்கிறது, எவ்வளோ புரியா அந்த பிள்ளை அமைச்சிருக்கேன். இல்லை நம்ம திரும்ப சொன்ன மாதிரி நம்ம இருக்கிற நேரத்துல இப்படி சொல்றாங்கன்னா அது பார்த்துட்டு முழுசா உட்காந்துருக்க மொத்த செட்டும் அப்படிதான் உட்காந்துருக்கு. வெளியே சொல்லுங்க, போஸ்ட் அடிக்குது, கரையை தட்டலை, கையை வாங்கலை, அரிசி, ஆமாம் அதெல்லாம் செய்யாமல் உட்காந்துருக்கு. ஆனால் நம்ம இருக்கிற காலத்துலேயும் இப்படி போய் சொன்னால் அவங்க இல்லாத நேரத்தில் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ள முக்கியமாக இருக்குது. நான் நல்லா தாங்க பழனிபுரனில் சொன்னேன், என் தம்பி லெனின்டையும் சொன்னேன். நான் அன்னையும் தொடர்ந்து பெரியார் பற்றி கட்டுகள் தொடர்ந்து வரும். அது நம்ம கடமையாக செய்யணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்ணுறோம், எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா வரலாறு இந்த புரியாத சொல்கிறவங்க நம்ம ஆரம்பிச்சிட்டாங்க சிக்கலாயிருமே அப்படிங்கிறது. அந்த எனக்கு முன்னாடி பேசின அது கனடாக்காரர் தாய் வீடு, அது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஒரு தாய் வீடு அப்படின்னு வச்சுட்டு அவர் ஒரு அந்த விருதை கொடுக்கும்போது அண்ணனுக்கு ஒரு நிறைவாக ஒரு விஷயத்தை அதை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு தாய் வீட்டிலேருந்து கொடுத்த மாதிரி அந்த ஃபீல் இருந்தது. அதான் ஃபீலுங்கிறாங்களே, அந்த ஒரு ஃபீலு, அந்த அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் பேசுகிற அந்த இலங்கை தமிழ், அவர் அதை பாராட்டின விதமும். அப்புறம் எங்கள் ரவி அண்ணன் போயிட்டார். அதாவது ஒரு கலைஞனுக்கு, நான் அண்ணன் நம்ம கலைஞர்னு சொல்ல மாட்டேன், அவர் இலக்கியவாதி, எல்லா வாதியும் அவர். ஆனால் நமக்கு அண்ணன் கோவல்வா, அதாவது எதாவது பேசிகிட்டு இருக்கோம், அவன் சரியாக வர மாட்டானே, அதை போய் விட்டேன் பாரு, நான் அவளை விட்டுறாத இருந்தாரு. நான் தொடர்ந்து அடிச்சது காரணம் இதெல்லாம் எங்கள் பின்னாடி இதெல்லாம் சொன்னதுனால. நான் வாழ் சொல்லேன்னு தெரியுவேன், போடு விட்டாத விட்டார, அவள் விட்டக்கூடாது. சரிண்ணே, நமக்கு தான் பின்னாடி முட்டிக்கு விட்டா போதுங்க அப்படிதான் அந்த மீசை காமிச்சாரா அவர் வெளுத்துறது. அப்போ விட்டுறாரு. இன்னைக்கு வரைக்கும் விடாம நம்ம நிற்கிறோம்ல, அதுக்கு பின்னணியில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த திரைப்பட கல்லூரி போய் இப்போ நான் கனவு அவங்க பார்க்குறேன், முதல்வரெல்லாம் பார்த்தேன். அங்கே ஒரு பழைய எழுத்து பழைய ஏதோ ஒரு பழைய என்னென்ன தோறணும், எனக்கு தோறணும் என்ன யூனியன் போர்டு தோறணும், அதுதான் கூப்பிட்டாங்க, அதே வேலை தான் பாருங்க. அப்போ ஆனால் எனக்கு கனவு பூரா இந்த இடத்த இன்னும் ஒரு ஆண்டுக்கு பிறகு இவர் எப்படி கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிற அந்த அந்த ஒரு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரியான நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாங்க, இருந்தாலும் அவர் பாதுகாப்பு திரைப்படங்கள் இருந்தது இன்னும் வேறு சிறப்பாக இருந்தது. ரொம்ப மனசு திருப்தி. இந்த நேரத்தில் 5 பேர் சேர்ந்து அண்ணனுக்கு இந்த பாராட்டு எடுக்கிறது. பாலகிருஷ்ணன் நல்லா பேசினார். அவர் நிறைய செய்யணுன்னாரு. அவர் எதையும் எதிர்பார்க்குற ஆள் இல்லை. அந்த சட்டம் ஆமாம், அவர் எதிர்பார்க்குறவங்க இல்லை, ஆனால் செய்ய வேண்டிய கடமை நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா அவரை தலையில் தூக்கி வச்சு பாராட்டாலும் நம்ம உள்ளங்கையில் வச்சு அவரை பாராட்டலாம். அதுக்கு ரொம்ப சந்தோஷமானது. வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் தாய் வீட்டுக்காரரு, அப்புறம் அமெரிக்கா டாக்டரு, முதல்ல வெளிநாட்டிலேருந்து நிறைய வந்துருக்காங்க. பெரிய ஏற்பாடோடு இது நடந்துருக்கு. அதுக்கெல்லாம் மெனக்கெட்ட இந்த பையன்
இவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்து, நன்றி. உங்கள் கூட நாங்களும் வருவோம். எங்கள் குண்டாடிக்காது முதல் எடுத்தோன்னே ஏங்க அமெரிக்காலாம் முதல்ல 25,000 வெளியே போயிருக்காங்கன்னு அது வரை யோசித்தேன். 27 அங்கே ஒன்றுமே இல்லைண்ணே. எத்தனை காசு? வெறும் $300 நான் லோன் வச்சுக்கிறேன். ஆனால் ஓப்பன் பண்ணுறது நான் தான் சொன்னேன், இந்த மேடையிலே ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னா பாலத்திலேருந்து அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அவர் ஓப்பன் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து அண்ணனுக்காக பேசி அண்ணனை பாராட்டுறதுக்காக மெனக்கெட்டு வந்த இவ்வளோ பெரிய ஆளுமை, இவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள். நீங்கள் எங்கள் ஆய்மண்ணன் பெரியவர் வந்திருக்காரு, மருமகனுக்கு பார்த்தீங்களாண்ணே? பார்த்தீங்களா? ஆய்மண்ணன் பெரியவர் வந்திருக்காரு, பெரிய ஆமாம் மருமகன் வந்திருக்காரு. பாப்பா வந்தா நிற்கிது. ஆமாம் காமிச்சேன். அதெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது எல்லாருமே அண்ணனை பாராட்டுறத பார்க்கணும், அண்ணனை பாராட்டுறது கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்த வகையில் எல்லாரும் கூடி நின்று ஒரு ஆளுமையை, அதுவும் எங்கள் அண்ணனை பாராட்டுறதுல மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. 10 லட்ச ரூபா கொடுத்து விட்டாரு. நம்ம ஒரு மாதம் கழிச்சு தெரியாமல் கொடுத்து யாருக்கு நம்ம? அதனால 10 லட்சம் செக்கை போட்டு ஒரு மாதம் கழிச்சு தேதியை போட்டு கொடுத்துருவோம். ஆனா இன்னைக்கு பெரிய அந்த பெருசா கொடுப்பாங்க, அது ஒன்று போட்டு எடுத்து வந்து இன்னைக்கு தேதி போட்டு இன்னைக்கு கொடுத்துடணும். சில ஒரு மாதம் கழிச்சு எப்படி சும்மா சின்ன சின்ன ஐடியா தானே. அது மாலசம் விடலை கொடுத்துருந்தேன். வீடு